தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை. தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல், தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை. கவலைப்படாதீங்க பவானி, உங்க வீட்டுக்கார் குணமாயிட்டாரு. உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கும் போதே அது பொழைச்சுக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் டாக்டர் அம்மா. அப்புறம் ஏன் வருத்தமா இருக்கீங்க? நீங்க நாளைக்கே அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அதை விட முக்கியமான விஷயம் என்ன, நான் என் புருஷனுக்கு டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் டாக்டர் அம்மா. விவாகரத்தா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு படிச்சவங்க நீங்க ஒருத்தர் தான். அதான் டைவர்ஸ் பண்ணது எப்படின்னு உங்ககிட்ட கேட்டுக்கலாம்னு. ஏன் உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு பிடிக்கலையா? சாமி சத்தியமா சொல்றேங்க, அந்த ஆள் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இனிமே பிறந்தாதான் உண்டு. நான் தான் அதுக்கு பொருத்தமானவே இல்லை. அப்புறம் எப்படி உங்க கல்யாணம் நடந்துச்சு? என் கல்யாணம் என்ன 4 நட்சத்திரம் பார்த்து முறைப்படியா நடந்துச்சு. என் அண்ணன் சொல்லிடுச்சேங்கிறதுக்காக நான் தான் அது பின்னாடி சுத்தினே தவிர அதை என்ன நிமிர்ந்து கூட பாக்கலீங்க. அன்னைக்கு ஒரு நாள் அதை சுட வந்தவங்க முன்னாடி நான் போய் விழுந்தேன். கிட்டத்தட்ட சாகர அளவுக்கு ஆயிட்டேன் பாருங்க. அப்ப நானும் என் அண்ணன் அதை காலில் கையில விழுந்ததுனாலதான் அது என் கழுத்துல தாலியை கட்டுச்சு. அந்த மனுஷன் பாவம் மனசுல யாரையும் நினைச்சு முறைக்கிட்டு இருக்கு. அவங்களையும் மறக்க முடியாம என்னையும் தொட முடியாம 2 கெட்ட நிலைமையில துடிச்சுட்டு இருக்கு. நான் அதுகிட்ட வேலை கிட்டேன்னு வைங்க, அது ஆசைப்பட்ட பொண்ணைய கட்டிக்கிட்டு சிரிப்பு சந்தோஷமா இருக்கும்ல, அதுக்காகத்தான். அப்புறம் உங்க கதை? அதுக்கப்புறம் அது எனக்கு புருஷனா இல்லாம போயிட்டாலும் என் எனக்கு மச்சனா இருக்கும்ல, அது போது எனக்கு ஆயுசுக்கும் அதை நினைச்சு பொழைச்சுக்கிட்டு போயிடுவேன். உங்க நல்ல மனசுக்கு ஒரு நல்ல மனுஷன் கிடைச்சிருக்காரு. கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்ற விதத்துல சொல்லி உங்க கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் பண்றேன். நிஜமாவா டாக்டர்மா? சத்தியமா. நீங்க போயிட்டு வாங்க. வரேங்க. நம்ம 2 பேரும் உங்க பேரனை பத்தி ரொம்ப தப்பா எடை போட்டுட்டோம்ல. ஒரு பொம்பளை கிட்ட சிக்கிக்கிட்டாலே ஆம்பளையால தாக்கு பிடிக்க முடியாது. என் பேர நம்ம 3 பொம்பளைங்க மத்தியில மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். திலகா, என்ன தொடர்றதுக்கும் என் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கும் உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? நான் ஒரு டாக்டர், நீங்க ஒரு நோயாளி. That's all. நீ எப்படி எல்லாம் பேசுற? பின்ன ஒருத்திக்கு தாலி கட்டிட்டு சம்பந்தமே இல்லாத இன்னொருத்தைய கையை தொட்டு பேசுறதுக்கு நீங்க யாரு? நான் யாரா? எனக்கு உனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை நான் சொல்றேன். இருக்குன்னா அதை விட வெக்க கீடு வேற எதுவுமே கிடையாது. பணக்காசுக்காக அப்பாவி ஜனங்களை அடிச்சு கொள்ற ரவுடி நீ.
எதையுமே எதிர்பார்க்காம அவங்க உயிரை காப்பாத்துற டாக்டர் தான். நமக்குள்ள எப்படி சம்பந்தம் இருக்க முடியும்? நான் ரவுடி ஆனத நீ டாக்டர் ஆனதுக்காகத்தான் திலகா. அப்பத்தானே நான் ஆயிரமா சம்பாதிக்கிறத வச்சுக்கிட்டு நீங்க ஆட்டம் போடலாம். நீங்க ஆசைப்பட்டது என்னோட படிப்பு மேல இல்ல, நான் சம்பாதிச்சு கொடுக்கிற பணத்து மேலதான் எனக்கு நல்லா தெரியும். எதை வேணும்னாலும் பொய்ன்னு சொல்லு, ஆனா நான் உன் மேல வச்சுக்க அன்ப பொய்ன்னு சொல்லாரு. என்னால தாய்க்க முடியாது. அன்பா? அன்புங்கிற வார்த்தையை நீங்கள உச்சரிக்கவே கூடாது. உங்களுக்காக ஒருத்தி தன்னோட உயிரையும் பணைய வச்சு தாலியும் கட்டிக்கிட்டானா, அந்த அப்பாவி ஏழை பொண்ணு எப்படி எல்லாம் இப்படி அன்பு என்பது பேசி ஏமாத்திருப்பீங்க. உங்க அப்பத்தான் சொன்னதுதான் சரி. தாவணி கண்டாலே தடிக்கு விழற பரம்பரையாச்சே நீங்க. நான் இல்லாதப்ப ஒருத்தி, அவளை இல்லாட்டி இன்னொருத்தி, இப்படி பொம்பளை வரி பிடிச்ச அலையிற மிருகத்தை அந்த படிப்பில்லாத முட்டாய் பொண்ணுதான் புருஷனா ஏத்துக்க முடியும். படிச்சுன்னா உங்களை மனுஷனா கூட மதிக்க முடியாது. மிச்ச முத்துவே என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? பொம்பளை பொறுக்கியா நாங்க? உங்கள மாதிரி ஒரு ஒன்றையான டிக்கெட்ட மனசுல நினைச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக தொட்டு தாலி கட்ட அந்த மகராசியை தொடாம வாழ்ந்துட்டு அப்படின்னா தாவணி கட்ட தடி கட்டு விழுந்துருவோம் நாங்க. நான் மனசு வச்சிருந்தா நீங்க தனியா இருந்து அழுதுட்டு இருந்தீங்க பாருங்க, அப்பவே உங்க தாவணி காத்துல எகிரி இருக்கும். அப்புறம் டாக்டர் படிச்சு இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்க முடியாது. கர்ப்பிணி பொண்ணாயி பிரசவ ஆஸ்பத்திரியில போய் குழந்தையை பத்துக்கிட்டு குழந்தையோட அப்பன் என்னைக்கு இருந்தாலும் இப்படி ஒரு கேவலமான பேச்சு உங்க வாயில இருந்து வரும்னு எனக்கு தெரியும். அதுக்காக நீங்க இதுவரைக்கும் பண்ணி இருக்கிற செலவெல்லாம் திருப்பி உங்க மூஞ்சிலேயே எரியணுங்கிறதுக்காக பணத்தை கூடவே வச்சிருக்கேன். எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்க. இனிமே என்ன நினைக்காதீங்க. இதோட உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கணக்கு தீர்ந்து போச்சு. கணக்கெல்லாம் இந்த கவர்னர் கையெழுத்து போட்ட கவர்மெண்ட் நோட்ல தீராது கணக்கு. அதுல எல்லாம் கணக்கு தீராது. எங்க செலவில் நீங்க படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கினீங்க பாருங்க, அந்த பேப்பரை கிழிச்சு வீசிட்டு நம்ம ஊர் சந்தையில போய் சிட்டுக்குருவி லேகி வீடு. இன்னைக்குதான் இந்த வீட்டுல உன் போட்டோவையே மாட்டுறான். என்னடா இத்தனை நாள இந்த கழு நம்மள கண்டுக்காம விட்டாளன்னு கோச்சுக்காத. இன்னைக்கு நான் உன்னை கும்பிடுறேன்னா அதுவும் எனக்காக இல்ல, என் புருஷனுக்காகத்தான். கல்ல கழுத்துல கட்டி கடல்ல தூக்கி போட்ட மாதிரி அந்த நல்ல மனுஷன் எனக்கு கட்டி வச்சிட்ட நீ. அதே நினைச்சு நினைச்சு அந்த ஆள் அழிஞ்சு போகாம நீ தயாத காப்பாத்தணும். அதுக்கு நீ என்ன காணி கேட்டாலும் நான் தர்றேன். பவானி, ஐயா நீ என்ன கூப்பிட்ட? என் பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா ஐயா? இன்னைக்குதான் முதல் தடவை என் பேரை சொல்லி கூப்பிட்ட, அதான் கேட்ட.